சென்னை ரேஸ் கிளப்பில் உள்ள கோல்ஃப் மைதானத்தில் நீர்நிலை அமைப்பதற்கு பணிகளுக்கு தடை விதிக்க மறுத்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவீனா, சென்னை ரேஸ் கிளப்பில் உள்ள கோல்ஃப் மைதானத்தில் நீர்நிலை அமைப்பதற்கான பணிகளுக்கு தடை விதிக்கக்கூடிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சென்னை ரேஸ் கிளப்பில் குதிரை பந்தய சுற்றுப்பாதையினுடைய நடுவில் 147 ஆண்டுகளுக்கு முன் கோல்ஃப் மைதானம் அமைக்கப்பட்டிருந்தது. இதனை மெட்ராஸ் ஜிம்கானா கிளப் நிர்வகித்து வரக்கூடிய நிலையில் இந்த ரேஸ் கிளப்புக்கு வழங்கப்பட்ட 160 ஏக்கர் நிலத்துக்கான குத்தகையை ரத்து செய்த தமிழக அரசு ரேஸ் கிளப்பின் சில வாயில்களை சீல் வைத்திருக்கிறது. இதனை எதிர்த்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் கோல்ஃப் மைதானத்தில் குளங்கள் தோண்டக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனால் கோல்ஃப் மைதானத்தை சேதப்படுத்த தமிழக அரசு தடை விதிக்க கோரி ஜிம்கானா கிளப் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவில் ஜிம்கானா கிளப் மற்றும் ரேஸ் கிளப் உறுப்பினர்கள் இந்த கோல்ஃப் மைதானத்தில் விளையாடி வந்ததாகவும் மைதானத்தை பராமரிக்க ஆண்டுக்கு 15 லட்சம் ரூபாய் செலவிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 1951ஆம் ஆண்டு கோல்ஃப் மைதானம் அருகில் கிளப் ஹவுஸ் கட்டியுள்ளதாகவும் அங்குள்ள சமையலறை, மணமகள் மன்றம், மதுபான பாரில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருவதாகவும் இந்த வசதிகளை 500 உறுப்பினர்கள் வரை வழக்கமாக பயன்படுத்தி வந்ததாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நாட்டிலேயே பழமையான 3வது கோல்ஃப் மைதானமான இந்த மைதானத்துக்கு செல்லக்கூடிய நுழைவாயிலை சீல் வைப்பதற்கு முன் தங்கள் தரப்பு விளக்கத்தை தெரிவிக்க எந்த அவகாசமும் வழங்கப்படவில்லை என்றும் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே அரசுக்கு எதிராக உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த மனு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அரசு அதிகாரிகள் கோல்ஃப் மைதானத்திற்குள் நுழைந்து நீர்நிலை அமைப்பதற்காக தோண்டக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் இந்த சேதத்தை சரி செய்ய 50 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தமிழக அரசு தரப்பில் அரசு நிலம் சென்னை ரேஸ் கிளப்புக்கு தான் குத்தகை விடப்பட்டிருக்கிறது. இந்த நிலத்தில் பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என வழக்கு தொடர ஜிம்கானா கிளப்புக்கு எந்த அடிப்படை உரிமையும் இல்லை என அந்த கோரிக்கையோடு உரிமையல் வழக்கையும் ஜிம்கானா கிளப் தரப்பில் தாக்கல் செய்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி, ரேஸ் கிளப்புக்கு குத்தகைக்கு வழங்கிய நிலத்தில் கோல்ஃப் மைதானம் அமைத்துள்ளதால் நிலத்தை அரசு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக ஜிம்கானா கிளப்புக்கு எந்த நோட்டீஸும் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்து இந்த வழக்கில் எந்த தகுதியும் இல்லை என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.